வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். தலைவர் 173 படத்துக்கான டைரக்டர் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 7-8 இயக்குனர்கள்ட்ட ரஜினிகாந்த் வந்து கதை கேட்டிருக்காரு. ஸோ அந்த கதை கேட்டதுல வந்து ஒரு 2 பேரை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இதைத்தான் பெரும்பாலான இந்த ட்ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. அதாவது யார் அப்படின்னா, ஒன்று வந்து நித்திலன் சுவாமிநாதன், 2 வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த நித்திலன் சுவாமிநாதனுக்கும் கமலஹாசனுக்கும் வந்து நீண்ட காலமாகவே ஒரு பரிச்சயம் உண்டு. இந்த நித்திலன் சுவாமிநாதன் வந்து நாளைய இயக்குனர் மூலமாக குறும்படங்களை இயக்கி அதுக்கப்புறம் தான் டைரக்டர் ஆனார். அதில் ஒரு முறை கமலஹாசன் அவர்கள் ஜட்ஜா போயிருந்த பொழுது அவர் வந்து ஒரு படத்தை பார்க்குறாரு. புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம் அப்படின்னு ஒரு குறும்படம். அதை வந்து நித்திலன் சுவாமிநாதன் தான் இயக்கியிருக்காரு, பிரமாதமா இயக்கியிருக்காரு. அதை பார்த்துட்டு நிறைய பேட்டிகள்ல வந்து உலகநாயகன் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு குறும்படம் பார்த்தேன், சினிமாக்காருக்கு சம்பந்தம் இல்லை, ஒரு குறும்படம், சினிமா தெரியாத ஒருத்தர் தான் அதை எடுத்திருக்காரு, புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம்னு. அந்த தம்பி நித்திலன் சாமிநாதன்கிற தம்பி, அந்த தம்பி மட்டும் பொறுமையாக 1 வருடமோ 2 வருடமோ சினிமாவை கத்துக்கிட்டு படம் எடுத்தாருன்னா மிகச்சிறந்த இயக்குனரா வருவாரு. அது ஒரு வியத்தகு ஒரு படைப்பா இருந்தது அந்த படம் அப்படின்னு சொல்லி பாராட்டினார். அது யூடியூப்ல கூட இருக்கு, கமல் சார் பாராட்டுற அந்த கிளிப்பு யூடியூப்லயே இருக்கு, நீங்க பார்க்கலாம் அதை. ஸோ அப்போ நித்திலன் சாமிநாதனை ஏற்கனவே அவர் வந்து ஒரு குறும்பட இயக்குனராக இருந்த காலத்திலேயே கமலஹாசன் அவர்கள் ஒரு ஜட்ஜா போய் அவருடைய படத்தை பார்த்து பாராட்டியிருக்காரு. நம்பர் 1. நம்பர் 2 ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் படம். அந்த பார்க்கிங் படம் பார்த்த உடனே அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அந்த இயக்குனரெல்லாம் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. பிற்பாடு அந்த படம் வந்து தேசிய விருது கிடைச்சது. அந்த படத்துக்கு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே, பெஸ்ட் மூவி, அப்புறம் நம்ம MS பாஸ்கருக்கு கிடைச்சது. ஸோ அந்த டோட்டல் டீமையே கமல் சார் வந்து ராஜ்கமலுக்கு கூப்பிட்டு அந்த டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன், அந்த படத்துடைய கதாநாயகன் ஹரிஷ் கல்யாண், அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா நடிகைகளுமே, அந்த பிரார்த்தனா, அதுக்கப்புறம் அந்த படத்துடைய கதாநாயகி, இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் பாராட்டி அவங்களோட ஃபோட்டோ எடுத்து அதை வந்து போட்டிருந்தார். அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சோன்னே இமீடியட்டா அந்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் பாராட்டி அந்த படத்தை பத்தி அவ்வளவு நேரம் பேசினாராம். ஒவ்வொரு அம்சத்தையும் பாராட்டி, இந்தந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கு, இது வந்து இவருடைய நடிப்பு இவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நடிகரையும் பாராட்டி, அந்த ஸ்கிரீன் பிளேயை பாராட்டி, அவங்கள எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு லஞ்ச் கொடுத்து அவங்கள வந்து பாராட்டி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த 2 இயக்குனர்களுமே கமலஹாசனுக்கு பரிச்சயமானவர்கள் தான். ஸோ இந்த 2 பேர்ல யார் வந்தாலுமே அவங்க நல்லபடியா இருப்பாங்க. பார்க்கிங்கும் பிரமாதமா எடுத்திருந்தாரு. நித்திலன் சுவாமிநாதன் மகாராஜா படம் எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரஜினிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வித்தியாசமான கதையை, ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற மாதிரி, ஒரு மாசாவும் இருக்கணும், அதே சமயத்தில் சுவாரஸ்யமான கதையாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இந்த இயக்குனர்கள் ஒரு கதையை சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கணும், சொல்லியிருக்காங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். பார்ப்போம், அது வந்து நல்லபடியா அமையட்டும். பெருந்தன்மையே உனது இப்ப மறுபெயர் தான் கமலஹாசனா அப்படின்னு தான் நம்ம இப்ப பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு என்னன்னா 2 சம்பவத்தை நம்ம உதாரணமா சொல்லணும். அப்பதான் 2 சம்பவத்தை நம்ம கம்பேர் பண்ணாதான் இதனுடைய அருமை தெரியும். அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜ், நான் வந்து கமல் பக்தன், கமல் வெறியன், கமலை பத்தி யாராவது சொன்னா சண்டைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து வெளியில நிப்பாரான்னு ஆழ்வார்பேட்டை ஆபீஸ்ல பார்ப்பேன்லாம் சொன்னார் லோகேஷ் கனகராஜ். அவரே வந்து அவரை வச்சு படம் எடுத்தாரு. விக்ரம் மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவர் என்ன தப்பு பண்ணார்னா, அதுக்கப்புறம் அவர் கைதி 2, ரோலக்ஸ், விக்ரம் 2 எடுத்திருக்கணும். அவர் என்ன தப்பு பண்ணாருன்னா, லியோங்கிற ஒரு மாபெரும் ஒரு தோல்வி படம், அதாவது ஒரு மட்டமான படத்தை எடுத்தாரு. அது வசூல் ரீதியா அதிக வசூல் பண்ணதாக கணக்கு காமிச்சாங்க. பட் படம் வந்து மட்டமான படம், செகண்ட் ஹாஃப்லாம் உட்கார முடியாது. அதே மாதிரி கூலி படம் எடுத்தாரு. கூலி படமும் ஒரு மகா மட்டமான ஸ்கிரீன் பிளே. ரஜினிகாந்த் வந்து கூலி படத்தோட ரிசல்ட் முதல் நாள் வசூல் நல்லா இருந்து அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து உட்கார்ந்து போய் வசூலும் சரியில்லாம அந்த படம் வந்து விமர்சக ரீதியாகவும் பயங்கரமா அடி வாங்கினதுனால ரஜினிகாந்த் கடுப்பாயிட்டாரு. ஏன்னா இப்ப ஜெயிலர்லாம் படம் ஓடினப்ப சன் பிக்சர்ஸ் கார்லாம் கொடுத்தாங்க நெல்சனுக்கு. ஆனா இந்த படத்துக்கு வந்து எதுவும் கொடுக்கவும் இல்லை, சன் பிக்சர்ஸ் அடக்கி வாசிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் உண்மையான ரிசல்ட் என்னன்னு.
ரஜினிக்கும் உண்மை தெரியும். ரஜினி வந்து அதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பான ஆளு. அவர் வந்து இந்த படம் விமர்சகர்களும் ஏத்துக்கல, வசூல் ரீதியாகவும் சரியா அமையல. இது வந்து ஒரு முதல் நாள் மட்டும் ஒரு விளம்பரம் பண்ணி ஏதோ ஒரு ஒரு அந்த மாதிரி வந்த வசூல் தானே தவிர அது வந்து லாட்டரி சீட்டு மாதிரி தான், அது நியாயமான வசூல் இல்லைங்கிறத அவருக்கு தெரியும். ஏன்னா இந்த காம்பினேஷன்னால வந்த ஒரு எதிர்பார்ப்புல வந்து டிக்கெட் புக் பண்ணாங்க. மொதல் ஷோ முடிஞ்ச உடனே தெரிஞ்சு போச்சு இது தேராது அப்படின்னு. ஸோ இதனால கடுப்பாகி லோகேஷ் கனகராஜ் அவர் தூக்கிட்டாரு. ஆனா தூக்குன உடனே அவர் என்ன பண்றாரு, கமல் ரஜினி ரெண்டு பேரையுமே, அதாவது கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிற படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்றதா இருந்தது. இந்த படத்தோட ரிசல்ட் கூலி பார்த்ததுக்கு அப்புறம் கமல் ரஜினி ரெண்டு பேருமே ஒரு வேண்டான்னு முடிவு பண்றாங்க. அதுல கோவப்பட்டு அவர் அன்ஃபாலோ பண்றாரு கமல் ரஜினி ரெண்டு பேருமே ட்விட்டர்ல. ஸோ இன்னொரு பக்கம் சுந்தர் சியை இயக்குனரை அனௌன்ஸ் பண்றாங்க. சுந்தர் சி வந்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா நான் அந்த படத்துல இருந்து விலகிக்கிறேன்னு கமல்கிட்டயோ ரஜினிகிட்டயோ தனிப்பட்ட முறையில சொல்லாம அவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போடுறாரு. போஸ்ட் போட்டு எல்லாருக்கும் ஷாக் கொடுக்குறாரு. அது மிகப்பெரிய அதிர்ச்சி கமலுக்குலாம். ஏன்னா கமல்லாம் வந்து ரொம்ப கரெக்டா பண்ணக்கூடியவர். அவர் கம்பெனிலாம் ஒரு வெள்ளக்காரன் கம்பெனி, எல்லாருக்கும் பேமெண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கும், அங்க எதுவுமே தப்பு நடக்காது. ஸோ இவர் இப்படி போனது வந்து அவங்களுக்கு அதாவது படம் நின்றுக்கு விலகி போயிருக்காங்க. அது எப்படின்னா சொல்லிட்டு போவாங்க, சார் எனக்கு இது பண்ண முடியல சார், நான் வேற ஒரு தடவை பண்ணலாம் சார்னு சொல்லிட்டு போவாங்க. யாரும் இப்படி போட மாட்டாங்க ஒரு பொது வெளியில சோசியல் மீடியால. அது வந்து கமலுக்கு அதிர்ச்சி தான். கமல் ரஜினி ரெண்டு பேருக்குமே அது வந்து. ஆனால் கோவால நடந்த விழால சுகாசினியோட ஒரு 1-on-1 செஷன் குஷ்புக்கு நடந்திருக்கு. அது முடிந்து கமல், குஷ்பு, சுகாசினி 3 பேரும் ஒன்னா தான் வராங்க. ட்ரெயின்லயும் ஒன்னா வராங்க, அதுக்கப்புறம் லோக்கல் ட்ரெயின்ல ஒன்னா வராங்க, அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல வந்து ஒன்னா வந்து சென்னையில ஒன்னா இறங்குறாங்க. போறப்ப குஷ்பு சொல்லிட்டு போறாங்க, கமல் சாரோட இருக்கிற போட்டோ எல்லாம் இருக்கு. ஸோ சுந்தர் சி வந்து அந்த படத்துல இருந்து விலகினதுனால அவர் குஷ்பு மேல எந்த விதமான கோவத்தையோ விரோதத்தையோ காழ்ப்புணர்ச்சியோ காமிக்கல. நம்ம எப்பொழுதும் நண்பர்கள் தான். சுந்தர் சி படம் என்ன படம் பண்ணல என்ன, நம்ம நட்பு அதனால மாறாதுன்னு அவர் நிரூபிச்சார்ல. அதுதான் பெருந்தன்மைக்கு உனது மறுபெயர் கமலஹாசனா அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ இந்த பெருந்தன்மை மற்றவர்கள்ட்ட இல்ல பாருங்க. நான் பிறவி கமல் ரசிகர்னு சொன்னவன்னா, நான் பிறந்தப்ப விக்ரம் வந்த வருஷம் தான் நான் பிறந்தேன் 86, நான் வந்து பிறவி ரசிகன் அப்படின்னா. ஆனா அவன் பாருங்க அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ இதுதான் கமலுக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப சமீபத்துல வந்து வெற்றி படமாக ஓடிக்கொண்டிருப்பது ஆண்பாவம் பொல்லாதது. அந்த படத்துடைய கதாநாயகன் ரியோ ராஜ். இவர் பிக் பாஸ்ல ஒரு போட்டியாளராக பங்கேற்றாரு. அவர் வந்து என்னன்னா, அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு உலகநாயகனை பத்தி. நம்ம வந்து உலகநாயகன் கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கத்துக்கிறதுக்கு வயசே கிடையாது. எத்தனை வயசானாலும் நம்ம கத்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாமே நமக்கு தெரியும் நம்ம வந்து எப்பயுமே நினைக்க கூடாது. பாருங்க கமல் சார் அவ்வளோ பெரிய ஆளு, அவர் போய் இந்த வயசுல ஏஐ கத்துக்கிறாரு, சினிமால புது டெக்னாலஜி வந்தா கத்துக்கிறாரு, மேக்கப்ல புது விஷயம் வந்தா கத்துக்கிறாரு. ஸோ நான் அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அதே நேரத்துல கத்துக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் சொல்றதே என்னன்னா, நீங்க உனக்கு என்ன தெரியுமோ அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடு, நீ வந்து எதையும் மறைக்காதன்னு சொல்லுவாரு. அது வந்து எனக்கு கமல் சார்ட்டேருந்து நான் கத்துக்கிட்ட இந்த 2 விஷயங்கள் எப்பொழுதுமே நான் மறக்க மாட்டேன்னு ரியோ ராஜ் சொல்லியிருக்காரு.